திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். உண்ணும் அளவில் உணரும் ஒருவனை பண்ணு மறைகள் பயிலும் பரமனை என்னுள் இருக்கும் இளையா விளக்கினை அன்னமயம் என்று அறிந்து கொட்டேனே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். உண்ணும் அளவில் உணரும் ஒருவன் என்று தொடங்கும் திருமந்திர பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். உண்ணும் அளவில் உணரும் ஒருவன். நாம் இறைவனை மனதால் நினைத்த மாத்திரத்திலேயே நம்மை புரிந்து கொண்டு நமக்கு அருள் புரியும் ஒப்பற்றவன் அவன். பன்னுமறைகள் பயிலும் பரமனே. பலவாறாக போற்றப்படும் வேதங்களும் ஆகமங்களும் தேடி பயிலும் பரம்பொருளவன். என்னுள் இருக்கும் இளையா விளக்கினை என் உள்ளத்தின் உள்ளே எக்காலமும் அணையாமல் தலைக்காவலாக சோர்வில்லாமல் சுடர்விட்டு பிரகாசிக்கும் பேரொளி விளக்கு போன்றவன் அவன். அன்னமயம் என்று அறிந்து கொண்டேனே. அந்த பரம்பொருள் இயங்கும் ஆற்றல் நமது உடலை இயக்குவதாகவும் மூச்சுக்காற்றாகவும் அதாவது பிராணனாகவும் விளங்கும். அன்னமயம் என்னும் உடற்கூற்று தத்துவமாக என்னுள் இருப்பதை அவனது அருளால் நான் அறிந்து கொண்டேன். இந்த பாடலின் பின்னணியில் உள்ள ஆன்மீக கதையும் தத்துவமும் மனிதனின் உண்மையான தேடலை பேசுகிறது. ஒரு காலத்தில் தீவிரமான ஆன்மீக தேடல் கொண்ட ஒரு சீடன் இருந்தான். அவன் கடவுளை எங்கு தேடுவது எங்கு பார்ப்பது என்று தெரியாமல் என்ன செய்தான்? காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்று பல ஆண்டுகள் தவம் இருந்தான். பல நூல்களை படித்தான், வேதங்களை ஓதினான். ஆனால் அவனுக்கு வெளிப்படையாக கடவுளின் தரிசனம் கிடைக்கவே இல்லை. மனசோர்வுடன் அவன் தன் குருவை அணுகி, சுவாமி, இறைவனை பற்றி மறைகள் சொல்கின்றன, நானும் அவனை நினைக்கிறேன், ஆனால் அவன் எங்கு இருக்கிறான் என்று கேட்டான். புன்னகைத்த குரு சீடனுக்கு ஒரு எளிய உண்மையை விளக்கினார். மகனே, நீ இறைவனை எங்கோ வானத்திலோ அல்லது தொலைவிலோ உள்ள கோயில்களிலோ தேடுகிறார். தொலைவில் கோயில் இருக்கிறது அல்லவா? அந்த கோயில்களிலோ அல்லது அருகில் உள்ள கோயில்களிலோ நீ தேடுகிறாய். ஆனால் அவனோ நீ நினைத்த மாத்திரத்தில் உன் அருகில் இருப்பவன். நீ சுவாசிக்கும் மூச்சுக்காற்று இருக்கிறதே, அது எங்கு செல்கிறது என்று உனக்கு தெரியுமா? இந்த உடல் இயங்க எது அடிப்படையாக இருக்கிறது? நாம் உண்ணும் உணவும் உயிரும், உயிரை இயக்கும் மூச்சும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த உடலை ஒரு கோட்டையாக இயக்கி வருகிறது என்று கூறினார். இந்த ஸ்தூல உடம்பே அன்னமய கோஷம் எனப்படும். அந்த உடலுக்குள் உயிராய் ஒளியாய் இயக்கமாய் விளங்குவது வேறு யாருமில்லப்பா, நீ தேடும் பரமன் தான். உனது மூச்சுக்காற்றை உன்னுள்ளே இயக்கும் இளையா விளக்கு. அதாவது இளையா விளக்கு என்றால் என்ன? அது இழைத்து விடாது என்றும் அணையாத ஆன்ம ஜோதியாக இருக்கிறான். அவன்தான் இருக்கிறான். வெளி உலகை தேடுவதை விட்டுவிட்டு உன் உள்ளே பார். உன்னுள் இருக்கும் உயிரின் இயக்கமே இறைவன் என்பதை நீ உணர்வாய். குருவின் இந்த உபதேசத்தை கேட்ட சீடன் இறைவன் தனக்குள்ளேயே மூச்சாக ஒளியாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு தெளிவடைந்தான். இதன் முக்கிய கருத்துதான் என்ன? இறைவன் எங்கோ இருக்கிறான் என்று வெளியில் தேடாமல் நமது உயிரை இயக்கும் பிராணசக்தியாகவும் உடலின் தன்மையாகவும் உள்ளுக்குள் இயக்கும் பேரொளியே இறைவன் என்பதை உணர்வதே இந்த பாடலின் மூலக்கருத்தாகும். உண்ணும் அளவில் உணரும் ஒருவனை பன்னு மறைகள் பயிலும் பரமனை என்னுள் இருக்கும் இளையா விளக்கினை அன்னமயம் என்று அறிந்து கொண்டேனே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.